ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினூகி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எளிமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக சிக்கிம் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை அழகோடு கலாச்சார பாரம்பரியத்தையும் சிக்கிம் கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதற்கிடையே அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள தமக்கு இந்திய வம்சாவளியினர் வழங்கிய வரவேற்பு மறக்க இயலாதது என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கதக், ஒடிசி, குச்சிப்புடி மற்றும் மோகினியாட்டம் நடனக் கலைஞர்களின் நிகழ்ச்சி தம்மை வெகுவாக கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். தேசிய டெங்கு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனை வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஜே.பி. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் டெங்குவை ஒழிக்க இயலும் என்று சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் ராமச்சந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். டெங்கு ஃபீவர் உங்களுக்கு ஒரு டெங்கு வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் கிருமி தான் இதை காஸ் பண்ணுது. டென்வி1, டென்வி2, டென்வி3, டென்வி4 அப்படின்னு 4 வகை வைரஸ் இருக்குது. இந்த டிசீஸை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ஒரு விதமான ஒரு கொசு. ஓகே, ஏடிஸ் குரூப் என்ற ஒரு கொசு. அது இந்த கொசு காலை நேரங்களில் தான் மனுஷனை கடிக்குது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு நோயை கொடுக்கும். அதாவது டெங்கு ஃபீவர் பிரேக் போன் ஃபீவர்னு கூட சொல்லுவோம். எலும்புரிக்கி மாதிரி உடம்பு பயங்கரமாக வலி இருக்கும். இதுலேயே சில வேரியேஷன்ஸ்னால பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாயிடும். பிளேட்லெட் பிளட் கிளாட்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்கு முடியும்? இந்த கொசு ப்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டாக்னன்ட் வாட்டர் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இந்த நெட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். பெட்டிங்ஸில், வீடுகளில் உங்களுக்கு நெட்லான் மாதிரி விண்டோஸ்லேயும் டோர்ஸ்லேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதை பரப்பக்கூடிய அந்த கொசுவை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 89க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பல்வேறு மாநிலங்களும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனை சரிசெய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்து திட்ட இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு பேசுகையில் குடிநீர் வழங்கல் துறையின் செயலர் திரு அசோக் மீனா இதனை தெரிவித்தார். இந்த திட்டம் 2028ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எஞ்சிய குடியிருப்புகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க கிராம பஞ்சாயத்துக்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது
கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்று ராஜஸ்தானில் பெரிய அளவிலான அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஜெய்ப்பூரில் வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறுவதாக இருந்த வேளாண் தொழில்நுட்ப மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களை காணொலி வாயிலாக நடத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். மேற்கு வங்கத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சாதி சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த சான்றிதழ்களை முழுமையாக ஆய்வு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளில் 1,69,00,000 இத்தகைய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக 10 பேரை கைது செய்து காவல்துறையினர் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக 9 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் 15 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக காவல்துறையினர் கூறினர். இந்த சோதனையின் போது ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 4 வயது குழந்தை 9 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. ஹோஷியார்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் 30 அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இந்த குழந்தையை தீயணைப்புத் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமது உத்தரவின் பேரில் அமெரிக்க படையினர் நைஜீரியாவின் உதவியோடு துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த தீவிரவாத அமைப்பின் சர்வதேச செயல்பாடுகள் பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒத்துழைப்பு அளித்த நைஜீரியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூரும் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் முகமது அப்சல் புலிகலாக்கத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்பிரிவில் குரிந்தர் வீர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜியும் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் கிருஷிக் மஞ்சுநாத்தும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென் ஜிங்கை வென்றார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிண்டாரோவை வென்றார். ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நாவியா கண்டேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் EN வாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சதீஷ்குமார் கருணாகரனும் பிரணவ் ராம் நாகலிங்கமும் ஆனந்த் தாஸ் ராஜ்குமாரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.